இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே அவங்க பிஸ்னஸ்க்கான மெட்டா ஆட்ஸை அவங்களே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க மெட்டா மேனேஜரில் வர ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர் பற்றி? ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர்ன்றது 0 to 100 தான் கால்குலேட் பண்ணுறாங்க. 0ன்றது லோ, 100ன்றது ஹை. மேக்ஸிமம் வந்து பேசிக்காக நம்ம ஒரு ஆட் மேனேஜர் ஓப்பன் பண்ணாலே நமக்கு 50 ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர் கொடுத்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா மேண்டேட்ரியாக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் மெட்டா ஆட்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ அதுக்காக அவங்களே 50% வந்து அவங்களே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர் கொடுத்துட்றாங்க. ரிமைனிங்கை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கெட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன், அதாவது நம்ம ஆட் ரன் பண்ணுறப்ப சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ஆட்ஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மேக்ஸிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஸோ நமக்கு பட்ஜெட் வந்து அவ்வளோ இருக்காது, பட் ஆனால் அதை பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால நமக்கு நம்ம ஆட்ஸில் எந்த பாதிப்புமே கிடையாது. பட் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர் எப்பயுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எப்போ உங்களோட ஆட்ஸ் நீங்களாக வந்து ஃபார்ம் பண்ணி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறப்போ அதுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட பட்ஜெட் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைக்கும் போது மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட். இல்லை அப்படின்னா தேங்க்யூ.